இல்லை இப்போ திமுகவில் குறிப்பாக சொல்ல போகிறது குறுகிய காலத்தில் உதயநிதி அவர்கள் வந்தார், எம்எல்ஏ ஆனார், அமைச்சரான, இப்போ துணை முதல்வர் ஆயிட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில் மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏங்க இது அப்பட்டமான வாரிசு அரசியலுங்க. குடும்ப கூச்சநாச்சம் இல்லாத வாரிசு அரசியல். கலைஞரின் பேரன், ஸ்டாலினின் மகன் என்ற ஒரு தகுதியில தான் அவர் இன்னைக்கு துணை முதலமைச்சராக இருக்காரு. திறமசாலிகள் நிறைய பேர் திமுகவுள்ள இருக்காங்க. ஆனால் அவங்க தலைமைக்கு கட்டுப்பட்டு, ஸ்டாலின் குடும்பத்துக்கு, உதயநிதிக்கு கட்டுப்பட்டு இருப்பார்கள். வருஷம் திமுக கவர்மெண்ட் அட்டூழியம் பண்ணுதுன்னா மக்கள் வேணான்னு தூக்கி போடுவாங்க. அது வாரிசு காரணம் கிடையாது. அவர் என்ன சொன்னார் விஜய்? அவங்க பாசிஸ்ட் சொன்னால் நீங்கள் என்ன பாயாசமா? அடுத்த கேள்வி என்ன சொன்னார்? இப்போ சமூக நீதி திராவிட மாடல்னு ஒரு குடும்பம் தமிழ்நாட்டையே சுரண்டிட்டு இருக்குன்னாரு. இதுதான் பெரும்பாலான தமிழர்களின் இளைஞர்களின் கருத்து. விஜய்க்கு இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஒரு அமோக ஆதரவு இருக்கிறதுக்கு காரணம் திமுக, அண்ணா திமுக ரெண்டு பேருக்கும் மாற்று வருமானம் தமிழக மக்கள் இயங்குகிறார்கள். கூச்சநாச்சம் இல்லாத வாரிசு அரசியலை பண்ணிக்கிட்டு அதை நியாயப்படுத்திக்கிட்டு திமுக தலைமை இருக்கும்போது எனக்கு திமுகவும் வேணாம், அண்ணா திமுகவும் வேணான்னு பெரும்பாலானவர்கள் இன்னைக்கு நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக இளைஞர்கள், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். அவங்க விஜய் பக்கம் நோக்கி நகர்றாங்க. ஆனால் நகர்றது முக்கியம் இல்லை, அவங்க எந்த அளவுக்கு ஒரு கையில் வச்சுப்பாரு. கிரவுண்டுக்கு வந்தாரா? கிரவுண்டுக்கு மக்களோட மக்களாக கலந்து பாலிடிக்ஸ் பண்ணலன்னா அது விளங்காது. பவுன்சர்களை சுற்றி நின்றுட்டு நீ அரசியல் பண்ண முடியாது. அப்படியே மேட்டுக்குடியில் உட்காந்து வாழ முடியாதுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, கிரவுண்டில் வரணும், ரியாக்ட் பண்ணணும். இல்லை குரல் கொடுத்தா இதை செய்யணும் வாக்குறுதி கொடுக்குற மாதிரி வரும்னு சொல்லாமல் இருக்காரோ? உன் கருத்தை நான் அதை சொல்லி நீ வாக்குறுதி தேர்தல் ஏங்க தேர்தல் எங்கேயோ கிடக்குதுங்க. திரும்ப திரும்ப தேர்தல் தேர்தல் தேர்தல்றாங்க. ஐயோ தேர்தல் 1.5 வருஷம் பொறுத்து இருக்குது. பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் 3 மாத கால இடைவெளிக்கு பிறகு திரும்பவும் தமிழகம் வரப்போகிறார். வந்ததுக்கு பிறகு மீண்டும் அதே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் நினைக்கிறீங்களா நீங்க? நிறைய நேரம் அவர் தப்பாக தான் பேசுவார், நெகட்டிவாக தான் பேசுவார். அவருக்கு மோடி கிட்ட நல்ல மரியாதை இருக்குது. மோடி அவரை விரும்புகிறாரு. அமித்ஷா கிட்ட அவருக்கு அவ்வளோ மதிப்பு இல்லை, மோடி கிட்ட இருக்குதாங்க. மோடி முழுக்க முழுக்க அவரை நம்புறாரு. அவர் வந்த பிறகு தமிழ்நாடு அரசு மறுபடியும் சூடு பிடிக்கும் தான் நான் நம்புகிறேன். விஜய் திமுக, அண்ணா திமுகன்னு போகிறது அவர் இன்னொரு பிளேயராக உட்காருவார். அவர் கண்டிப்பாக விஜயோட அரசியலுக்கு அவரும் ஒரு டஃப் கொடுப்பாரு. திமுக அரசியலுக்கு அவர் டஃப் கொடுக்குற மாதிரி விஜய் அரசியலுக்கும் டஃப் கொடுப்பாரு தான் நான் எதிர்பார்க்குறேன். அலையன்ஸ் வச்சாதாங்க நீங்கள் ஆளும் கட்சியை வீட்டுக்கு அனுப்ப முடியும். 4-5 ஓட்டு உடையுது. 4 உடைஞ்சா கூட அவங்க ஈஸியாக வந்துடுவாங்க. பெரிய அளவில் சேதாரம் விஜயால திமுக வரலன்னா அவங்க வந்துடுவாங்க. ஏடிஎம்கே ஓட்டையும் பெரிய அளவில் விஜய் உடைக்கிறாரு, இன்க்ளூடிங் டிஎம்கே ஓட்டு. எல்லார் ஓட்டும் உடையிறதால திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா, சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம் சார். இல்லை இப்போ திமுகவில் குறிப்பாக சொல்ல போகிறது குறுகிய காலத்தில் உதயநிதி அவர்கள் வந்தார், எம்எல்ஏ ஆனார், அமைச்சரான, இப்போ துணை முதல்வர் ஆயிட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில் மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பாசிட்டிவாக பார்ப்பாங்களா, நெகட்டிவாக பார்ப்பாங்க? யாருங்க? உதயநிதியை. ஏங்க இது அப்பட்டமான வாரிசு அரசியலுங்க. குடும்ப கூச்சநாச்சம் இல்லாத வாரிசு அரசியல். அவருக்கு கலைஞரின் பேரன், ஸ்டாலினின் மகன் என்ற ஒரு தகுதியில தான் அவர் இன்னைக்கு துணை முதலமைச்சராக இருக்காரு. நாளைக்கு அவர் நிரூபிச்சாருன்னா ஃபைன், சந்தோஷம் எல்லாருக்கும். இல்லை தாத்தாவோட அப்பாவோட நிழல்ல தான் அவர் இருப்பாருன்னா அவருக்கும் அது தோல்வி, நம்ம கட்சிக்கும் தோல்வி. தேர்தல் தான் முடிவு செய்யும் அதை. இன்னைக்கு அவர் வந்திருக்கிறது கண்டிப்பாக மக்கள் மத்தியில் ஒரு நிச்சயமாக ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கின்றது உண்மை. ஆனால் அது ஒன்றும் வெளிப்படாது. தெருவில் இறங்கி யாரும் போராட மாட்டாங்க. தேர்தல் காலத்தில் இந்த 1.5 வருஷத்தில் அவர் ஏதாவது நல்லது பண்ணி பாசிட்டிவாக பாலிடிக்ஸ் பண்ணாருன்னா அந்த வாரிசு அரசியல்ன்றது பின்னால் போகும். மாறா அவர் நெகட்டிவ் அரசியல் பண்ணி கெட்ட பேர் சம்பாதிக்கிறாரு, நிறையா பேசுகிறாரு, தேவையில்லாததை பேசுகிறாரு. அப்புறம் வேறு சில புகார்கள் அவருக்கோ தனிப்பட்ட முறையிலோ அல்லது அவருடைய நண்பர்கள் ஏதாவது அட்டகாசம் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்ததுன்னா அவர் கெட்ட பேர் ஆகும். ஆனால் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. அவரும் நியாயப்படி தான் நடந்துக்கிறாரு. அவர் மேலே தனிப்பட்ட முறையில் எந்த குற்றச்சாட்டும் இல்லை. அவருடைய நண்பர்கள் கூடாமல் அவங்க இந்த மாதிரி பெரிய இடத்து பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். அந்த மாதிரியான எந்த சார்ஜஸும் அவர் மேலே இன்னைக்கு வரல. ஸோ உதயநிதி அவர்கள் மீது இந்த அவர் அமைச்சரானதுலேருந்தே நம்ம சும்மா சொல்லக்கூடாது, அது குடும்ப அரசியல் தான், வாரிசு அரசியல் தான். ஆனால் அமைச்சரானதுலேருந்து இந்த 2 வருஷ காலத்தில் அல்லது துணை முதலமைச்சரான இந்த காலகட்டத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 மந்த் தான் இருக்கும். எந்த தனிப்பட்ட முறையில் அவர் மேலே குற்றம் சுமத்துறதுக்கோ அல்லது குறை சொல்கிறதுக்கு எந்த விதமான வேலையும் அவர் செய்யலை. சொல்லப்போனால் அந்த மழை வெள்ளம் பகுதியிலலாம் 24 மணி நேரமும் ஃபீல்டில் இருந்திருக்காரு, கிரவுண்டுக்கெலாம் போயிருக்கார்.
அந்த விஷயத்துல அவரை நம்ம குறை சொல்ல முடியாது. பட் இன் பிரின்சிபல் அது வாரிசு அரசியல் நம்ம சொல்றோம், அதான் உண்மை. இது வந்து காலப்போக்கில் அவர் தன்னுடைய நடவடிக்கைகளால் அந்த பெயரை அவர் மாற்றணும். ஒழுங்கா செயல்பட்டாருன்னா அதை மறந்துடுவாங்க எல்லாருமே. வார தவறுகள் செஞ்சாருன்னா அப்ப இந்த பேச்சு வரும். நீ சில்வர் ஸ்பூன்ல பிறந்த, நீ வந்து உழைச்சி வந்திருந்தீங்கன்னா உனக்கு தெரியும், உங்க அப்பாச்சோட நிழல்ல வளர்ந்ததால தான் நீங்க இப்படி பண்றீங்கன்ற குற்றச்சாட்டு மேலோங்கும். அந்த மாதிரி இது வரைக்கும் எதுவும் நடக்கல. அந்த அளவுல நம்ம அது ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் எடுத்துக்கணும். சரி, இந்த வாரிசு அரசியல் என்பது இப்ப இருக்கக்கூடிய விமர்சனம். இது வந்து அவர் தன்னுடைய செயல்பாடுகளால மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மக்கள் நலன் சார்ந்து செயல்பட்டு கட்சிக்காக அவர் வேலை செய்யறாரு, ஒரு அரசியல கொள்கை சார்ந்த அரசியல அல்லது பொலிட்டிக்கலா அவர் வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்றாரு, திமுக வெற்றியை கொண்டு வராரு, மக்கள் நல திட்டங்களை மேலே கொண்டு போறாரு. இப்போ அவர் வந்து அவருடைய டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்போர்ட்ஸை வந்து என்ன தமிழ்நாட்டில் வந்து கீழ்மட்டம் கிராம அளவில் பரவலாக கொண்டு போறாரு இளைஞர்களுக்கு. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் கல்ச்சரே இந்தியாவில் இல்லை. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ் கல்ச்சர் அவர் உருவாக்குனார்னா அது அவருடைய சாதனையாக பார்க்கப்படும். அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அவர் வந்து அரசியலில் பதவி பெற்று சிஎம் லெவலுக்கு போகும்போது அப்போ அது பாசிட்டிவாக மாறும். அப்போ வாரிசு அரசியல்ன்றது கீழே போயிடும். ஆனால் கவனமாக இருக்க வேண்டியது கெட்ட பெயர், தனிப்பட்ட முறையில் குற்றச்சாட்டுகள். நான் என்ன சொல்றேன்னு புரியும். அந்த மாதிரி புகார்கள் வராமல் அவர் பார்த்து கொண்டால் அவருக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது, திமுகவுக்கும் நல்லது. இதுவரைக்கும் அவர் மேலே பர்சனலாக எந்த விதமான சார்ஜஸும் வரலன்றது ஒரு உதயநிதிக்கும் திமுகவுக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயமா தான். இல்லை, இந்த இடத்துல கலைஞரை காட்டிலும் முதல்வர் ஸ்டாலின் இந்த திறமையானவர் தானோ. ஏன்னா முதல்வர் ஸ்டாலின் அப்போதைக்கு அரசியல் வரும்போது கலைஞருக்கு எதிராக வைகோ போன்ற முக்கிய நபர்கள்லாம் கட்சி விட்டு வெளியே போனாங்க. ஆனால் இன்னைக்கு உதயநிதி வரும்போது யாரையும் போக விடாம ஒரு கட்டுக்கோப்பில் வச்சிருக்காரு ஸ்டாலின். ஸோ திறமையானவர்னு காண்பிக்கிறாரோ. ஆமாங்க, அந்த மாதிரி சேலஞ்சர்ஸ் எல்லாருமே வெளியில் போயிட்டாங்க. அவங்க 72 எம்ஜிஆர் வெளியில் போனப்பயே கற்றுக்கிட்டது திறமசாலிகளை, குடும்ப வாரிசுகளுக்கு போட்டியாளர்கள் இருக்கக்கூடாதுன்னு அவங்கள ஒன்று நகர்த்திட்டாங்க, இல்லை அடக்கிட்டாங்க. வைகோ போன பிறகு அவங்களுக்கு சேலஞ்சே உள்ள கிடையாது. ஸோ இன்னைக்கு உதயநிதி வந்த பிறகு நிறைய திறமசாலிகள் அந்த கட்சியில் இருக்காங்க, மிகச்சிறந்த திறமசாலிகள் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து குடத்துக்குள்ள இருக்க மெழுகா விளக்கா இருக்காங்க, வெளியில வராம. இவர் வந்து ஸ்டாலின் மகன்றதுனால இவருக்கு பெரிய பதவி கிடைச்சிருச்சு. மிகப்பெரிய திறமசாலிகள் திமுகவில் இருக்காங்க, அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன் இப்போ இருக்கக்கூடிய மந்திரிகளோட மந்திரிகளுடைய பிள்ளைங்க சில எம்பிஸ்லாம் வந்து ரொம்ப பெரிய திறமசாலிகள். ஃபார் எக்ஸாம்பிள் நேருடைய மகன் அருண் நேரு மிகச்சிறந்த திறமசாலி. அவர் வந்து பார்லிமெண்ட்டில் பேசுனதெல்லாம் கேட்டிங்கன்னா பிரமாதமாக பேசுகிறார். பட் அவங்களாம் தலைமை பதவிக்கு வர முடியாது, அதுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒதுக்கப்பட்டது. அதை அந்த கட்சி ஏற்றுக்குது, அதனால் அதை தாண்டி நம்ம பேச முடியாது. திறமசாலிகள் நிறைய பேர் திமுகவுள்ள இருக்காங்க, ஆனால் அவங்க வந்து தலைமைக்கு கட்டுப்பட்டு ஸ்டாலின் குடும்பத்துக்கு உதயநிதிக்கு கட்டுப்பட்டு இருப்பார்கள். அவங்க கட்சியோட உள்விவகாரம், நம்ம என்ன அதில் பேசுறதுக்கு இருக்கு அதுக்கு மேலே. இல்லை, நீங்கள் சொல்லும்போது ஒரு கருத்து சொன்னீங்க, அடுத்த 2026 5 முனை போட்டியாக வரும் பட்சத்தில் திமுகவுக்கு வெற்றி பாதைன்னு. அதனுடைய வெளிப்பாடு தான் அப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு சதவீதம் திமுக 32லேருந்து 27 வந்தாலும் வெற்றின்றது அவங்க பக்கம் இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் அதுவாக இருக்குமோ? இல்லைங்க, நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். வாரிசு அரசியல்ன்றது வந்து ஒரு பெரிய ஒரு வெடித்து கிளம்பக்கூடிய பிரச்சனையாக தமிழ்நாடு அரசியலில் இல்லை. அதை பேசுகிறமே ஒழிய அதன் அடிப்படையில் வெற்றி தோல்விகள் தீர்மானிக்கப்படுறதில்லை. வெற்றி தோல்விகள் அவங்க செயல்பாடுகளால் தீர்மானிக்கப்படுது. 5 வருஷம் திமுக கவர்மெண்ட் அட்டூழியம் பண்ணுதுன்னா மக்கள் வேணாம்னு தூக்கி போடுவாங்க, அது வாரிசு காரணம் கிடையாது. பார்லிமெண்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மோடி வேணுமா வேணாமான்றது. மோடி வேணான்னு முடிவு பண்ணிட்டா நீ எத்தனை வாரிசை கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவங்க வந்து அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இந்த இஷ்யூ திமுகவில் ஒரு பெரிய இஷ்யூ தான். அடுத்த தலைமுறைக்கு திமுகவை கொண்டு போகிறதுல ஒரு சிக்கல் வாரிசு அரசுன்றது. ஒரு குடும்பம் தான் தமிழ்நாட்டை மொத்தமாக ஆளுதுன்றது. அவர் என்ன சொன்னார் விஜய், அவங்க ஃபாசிஸ்ட் சொன்னால் நீங்கள் என்ன பாயாசமா? அடுத்த கேள்வி என்ன சொன்னார், சமூக நீதி திராவிட மாடல்னு ஒரு குடும்பம் வந்து தமிழ்நாட்டையே சுரண்டிக்கிட்டு இருக்குன்னாரு. இதுதான் பெரும்பாலான தமிழர்களின் இளைஞர்களின் கருத்து. ஆனால் இதுக்கு மாற்று வராத வரையில் அவங்க திமுக பக்கம் தான் இருப்பாங்க. மாற்று சாலிடான மாற்று வந்ததுன்னா அவங்க நகர்ந்து போவாங்க. விஜய்க்கு இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஒரு அமோக ஆதரவு இருக்கிறதுக்கு காரணம் திமுக அண்ணா திமுக 2 பேருக்கும் மாற்று வருமானு தமிழக மக்கள் இயங்குகிறார்கள். பதவியில் இருக்கிறதால திமுகவுக்கு எதிரான மாற்று வேணும்னு மக்கள் விரும்புகிறாங்க. அதுவும் அப்சல்யூட்லி குடும்ப அரசியலாக வாரிசு அரசியலாக கூச்சநாச்சம் இல்லாத வாரிசு அரசியலை பண்ணிக்கிட்டு அதை நியாயப்படுத்திக்கிட்டு திமுக தலைமை இருக்கும் பொழுது மக்கள் வந்து கண்டிப்பாக ஒரு மாற்று வேணும், திமுகவுக்கும் வேணும் அண்ணா திமுகவுக்கும் வேணும்னு தான் விரும்புகிறாங்க. அது விஜய் எந்த அளவுக்கு கொடுப்பாருன்றது போக போக தான் நம்மளால சொல்ல முடியும். மாற்றத்துக்கான ஒரு தேவை தமிழக அரசியலில் சத்தியமாக இருக்குது. எனக்கு திமுகவும் வேணாம் அண்ணா திமுகவும் வேணான்னு பெரும்பாலானவர்கள் இன்றைக்கி நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக இளைஞர்கள், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், அவங்க விஜய் பக்கம் நோக்கி நகர்றாங்க. ஆனால் நகர்றது முக்கியம் இல்லை, அவங்கள எந்த அளவுக்கு அவர் கையில் வச்சுப்பாரு, அவரால் தக்க வைக்க முடியும்னு நீங்கள் பார்க்கணும். தக்க வைக்கலன்னா போயிடுவாங்க. ஏன்னா இப்போ இந்த 27ஆம் தேதி அந்த மாநாட்டில் பேசின பிறகு என்ன பாலிடிக்ஸ் பண்ணார்,
கிரவுண்டுக்கு வந்தாரா? கிரவுண்டுக்கு வந்து மக்களோட மக்களாக கலந்து பாலிடிக்ஸ் பண்ணலன்னா அது விளங்காது. பவுன்சர்களை சுற்றி நின்றுட்டு நீ அரசியல் பண்ண முடியாது. மக்களோட மக்களாக கலந்து நிற்கணும். நீங்கள் மக்கள் போராட்டங்களை முன்னெடுக்கணும். மீடியா கிட்ட பேசணும். மீடியா மூலமாக தானே நீங்கள் மக்கள்கிட்ட பேசுவீங்க. நான் மீடியா கிட்டே பேச மாட்டேன்றது ஒருத்தர் கொள்கையாக வச்சிருக்காருன்னா அந்த கட்சி எப்படி விளங்கும்? இதெல்லாம் பெரிய சவால். இந்த ஒரு மாதத்துல என்ன மக்கள் சார்ந்த பிரச்சனை இருக்குது? இப்போ டாக்டர் ராமதாஸ் இருக்கார், பெரியவர். தமிழ்நாட்டிலேயே வந்து காங்கிரஸ் கூட பண்ணாத எதிர்கட்சி அரசியல் பிரமாதமாக பண்ணுறாரு. மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை அறிக்கை கொடுக்குறது, போராட்டத்தில் பாமக ரொம்ப அழகாக பண்ணுது. என்ன ஒரு தலையெழுத்து துரதிஷ்டம் ஜாதி கட்சியாக மாறுறதோட விளைவு அவங்களுக்கு இன்னும் கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்காம போச்சு. இப்போ உதாரணத்துக்கு நேற்று வந்து ஓய்வூதிய இயக்குநரகத்தையும் மூடிட்டானுங்க. பழைய பென்ஷன் ஸ்கீம் வராதுறதுக்கு இதை விட ஒரு உதாரணம் தேவையில்லை. ஆனால் பழைய பென்ஷன் ஸ்கீம் கொடுப்போன்னு வாய்க்கழியாக பேசினாங்க, அவங்க மேனிஃபெஸ்டோவில் சொன்னாங்க. அதை உடனே காலையில் பேப்பரை பார்த்து நேற்று மார்னிங்கே அவர் அறிக்கை விட்டார். ஆன் இஷ்யூஸ், மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்காக அறிக்கைகளை விட்டு குரல் கொடுப்பது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கார். துரதிருஷ்டவசமாக அது ஒரு சாதி கட்சியாக மாறி போனதால் அவருடைய கருத்து எடுபட வேண்டிய அளவுக்கு எடுபடாமல் போகிறது. மிகச்சிறந்த ஆகச்சிறந்த அரசியல் கட்சி எதிர்கட்சியாக டாக்டர் ராமதாஸ் இன்னைக்கு பெரியவர் நான் சொல்கிறேன், அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவரோட மெச்சூரிட்டி நமக்கு நல்லாவே தெரியுது. இப்போ அந்த மாதிரி இஷ்யூவில் விஜயோட கருத்து, பல பிரச்சனைகளை விஜய்க்கு கருத்தே இல்லையாங்க. என்ன கருத்து விஜய்க்கு? இப்போ நேற்று ராமதாஸ் இந்த பிரச்சனையில கருத்து சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டோட முக்கியமான கருத்து பிரச்சனை பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு வாய்க்கழிய பேசிட்டு ஜெயிச்ச 3வது மாதமே பிடிஆர் நிதியமைச்சராக இருக்கும்போது முடியாதுன்னு மக்கள் முதுகில் குத்துனாங்க. இன்னைக்கு அது முழு வடிவம் கொடுத்துட்டாங்க. ஓய்வூதியத்தை கொடுக்கக்கூடிய இயக்குநரகத்தையும் மூடிட்டானுங்க. அப்போ இனிமேல் ஜென்மத்துக்கு வராதுன்னு அர்த்தம். இது பேச வேண்டியது எதிர்கட்சிகளோட வேலை. 2 பேர் தான் இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று ராமதாஸும், இன்னொன்று டிடிவி தினகரன். அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு இப்போ பேச வேண்டிய விஜய் எலெக்ஷன் எங்கேயோ கிடக்குது. இந்த பிரச்சனைக்கு என்ன பதில் சொல்றாரு? இதுக்கு அவர் பதில் என்ன? இந்த மாதிரி எத்தனை மக்கள் சார்ந்த பிரச்சனை இருக்கு, எதுக்கு ஒரு வாயை திறந்தாரு? இது அரசியல் ஆகாதுங்க. இல்ல குரல் கொடுத்தா இதை செய்யணும் வாக்குறுதி கொடுக்குற மாதிரி வரும்னு சொல்லாம இருக்காரோ? உன் கருத்தை நான் அதை சொல்லி நீ வாக்குறுதி தேர்தல் ஏங்க தேர்தல் எங்கேயோ கிடக்குதுங்க. திரும்ப தேர்தல்றாங்க. ஐயோ தேர்தல் 1.5 வருஷம் பொறுத்து இருக்குது. 1.5 வருஷத்துல என்ன நடக்கும்னு எவனுக்கும் தெரியாது. எவன் வேணா எவன் கூட போனா போவான். எவனுக்கும் விவசாய கிடையாது. கம்யூனிஸ்ட் பிஜேபியோட போக மாட்டான், காங்கிரஸ் பிஜேபியோட போகாது, திமுக போகாது. மற்றபடி எவன் வேணா எவன் கூட வேணா போவான். எவனுக்கும் விவசாய கிடையாது. பிரச்சனைகள்ல நீ ரியாக்ட் பண்ணணும். இல்லை எதை பத்தியுமே நீ சைலண்டா கருத்து சொல்லாம தமிழ் தாய் வாழ்த்து பிரச்சனை வந்தது, அவர் வாய் திறந்தாரா? சாம்சங் பிரச்சனை விஜய் கருத்து என்ன? இதோ இப்போ நேற்று முக்கியமான பிரச்சனை ஓய்வூதிய இயக்குநரகத்தையும் மூடிட்டானுங்க. எவ்வளோ அரசு ஊழியர்களோட வைத்தறிச்சல் எவ்வளோ தூரம் இருக்கும் அவங்களுக்கு? ஏன்னா நீ நம்ப வச்சு கழுத்தறுத்தல, பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து கொடுப்பேன்னு. அப்போ இந்த பிரச்சனை எல்லாம் விஜய்க்கு என்ன கருத்து? அவரோட பொலிட்டிக்கல் அஜெண்டா அது சரிங்க. பிஜேபி சித்தாந்த எதிரி, திமுக அரசியல் எதிரினா எக்கனாமிக் அஜெண்டா என்ன? அவருக்கு பல பிரச்சனைகளில் கருத்து இருக்கா? அப்படியே மேட்டுக்குடியில் உட்காந்து வாழ முடியாதுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, கிரவுண்டில் வரணும், ரியாக்ட் பண்ணணும். சார், இப்போ பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் 3 மாத கால இடைவெளிக்கு பிறகு திரும்பவும் தமிழகம் வரப்போகிறார். வந்ததுக்கு பிறகு மீண்டும் அதே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் நினைக்கிறீங்களா நீங்க? அவரை மாத்தாம வச்சிருக்காங்க. அவர் லண்டனுக்கு மேற்படிப்புக்கு போயிட்டு வந்தார். ஷெவ்னிங் ஸ்காலர்ஷிப் பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்கு போயிட்டு வந்தார். அவரை மாத்தாம வச்சிருக்காங்க. ஒரு கமிட்டியை போட்டாங்க. அந்த கமிட்டி ஒன்றும் ஃபங்க்ஷனே பண்ணலை. ஸோ அவருக்கு மோடி கிட்ட நல்ல மரியாதை இருக்குது. மோடி அவரை விரும்புகிறாரு. அமித்ஷா கிட்ட அவருக்கு அவ்வளோ மதிப்பு இல்லை, மோடி கிட்ட இருக்குன்றாங்க. மோடி முழுக்க அவரை நம்புறாரு. 26 தேர்தல் வரைக்கும் அவர் தான் தலைவர்னு உறுதியாக இருக்காங்க. அவர் வந்த பிறகு தமிழ்நாடு அரசியல் மறுபடியும் சூடு பிடிக்கும் தான் நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் கண்டிப்பாக இப்போ வந்து இது விஜய், திமுக, அதிமுகன்னு போகிறது, அவர் இன்னொரு பிளேயராக வந்து உட்காருவார். அவரோட நடவடிக்கைகள் வந்து கண்டிப்பாக அதிரடியாக இருக்கும் தான் எனக்கு தோணுது. இப்போ விட்ட இடத்துலேருந்து ஒரு தொடர்வாருன்னு தான் நான் நம்புகிறேன். அவர் வந்து கண்டிப்பாக வந்து விஜயோட அரசியலுக்கு அவரும் ஒரு டஃப் கொடுப்பாரு. திமுக அரசியலுக்கு அவர் டஃப் கொடுக்குற மாதிரி விஜய் அரசியலுக்கும் டஃப் கொடுப்பாருன்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். இல்லை, அவர் இப்படி திரும்பி வரும் பட்சத்தில் இத்தனை நாள் பாஜக குரல் வெளியே வரலை. பெரிய அளவில் குரல் வரலையா, வர விடலையா? இது அவங்கள தான் கேட்கணும். நீங்கள் வரலன்றதோட நம்ம நிறுத்திக்கணும். அது பை டிசைனா பை டிஃபால்ட்டான்றது நமக்கு தெரியாது. அது அவங்க தான் முடிவு பண்ணணும். அவர் இல்லாதப்ப இங்கே ஒரு கமிட்டியை போட்டு அவங்க நடவடிக்கை குழுவா ஏதோ ஒன்று சொன்னாங்க. எச் ராஜா, வானதி எல்லாம் கூட இருந்தாங்க, ஒருங்கிணைப்புக்குள்ள போட்டு இது பண்ணாங்க. ஆனால் அவங்க ஃபங்க்ஷனே பண்ண முடியலையே, எடுபடலையே. அது ஏதோ அவர் இருந்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு கட்சி வந்து ஒரு மீடியாவில் அடிபட்டுக்கிட்டா தான் இருந்தது. நல்லதோ கெட்டதோ, நிறைய நேரம் அவர் தப்பாக தான் பேசுவார், நெகட்டிவாக தான் பேசுவார். பட் ஏதோ ஒரு கட்சி இருக்குன்ற ஒரு தோற்றத்தையாவது ஏற்படுத்திக்கிட்டு தடாலடியாக ஏதோ பண்ணிகிட்டு இருந்தார் அவர் வந்து. அதை கூட இவங்களால பண்ண முடியல.
பிஜேபியை ஒரு பேசுபடு பொருளாக அவர் மாற்றினார் தமிழ்நாட்டில். ஒரு 3% 4% ஓட்டு இன்க்ரீஸ் ஆச்சு. ஒரு ஐ திங்க் 8 to 10% வரைக்கும் அவங்க போயிருக்காங்க. 18ன்றது கூட்டணி எல்லாம் சேர்ந்து. ஸோ அது ஒரு 3 to 4% இன்க்ரீஸ் ஆனதுக்கு அவர் தான் காரணம். ஒரு அலைவா பார்ட்டியை வச்சுருந்தார். அவர் வந்து மீடியாவில் பேசுபடு பொருளாக அவர் வச்சுருந்தார். இந்த 3 மாதம் அது கூட இல்லாமல் போச்சு. ஐ திங்க் மறுபடியும் அவர் வந்தோன்னா பழைய மாதிரி தான் அவர் செயல்படுவார். விட்ட இடத்துலேருந்து தன்னுடைய அரும்பணியை அவர் தொடர்வார் தான் நான் நம்புகிறேன். இல்லை, அவருடைய இந்த அனுபவத்திற்கு அந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது பாமகவை அதிமுகவிடமிருந்து தன் பக்கம் கொண்டு வந்தார்ல, இந்த இடத்துல அதிமுக பீட் பண்ணி அண்ணாமலை முன்னாடி தான் வர்றாரோ? அவர் பண்ண தப்பு அதுதாங்க. அவங்க பழைய அலையன்ஸ் இருந்திருந்தனா அவங்க ஒரு 10-12 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க. அண்ணாமலையே கூட ஜெயிச்சிருப்பார். அவர் பெரிய அளவில் தப்பு பண்ணது நல்லா இருந்த அலையன்ஸை உடைச்சார். அவங்களோட அந்த 19ல் இருந்த அலையன்ஸ் 24ல் அப்படியே இருந்திருந்ததுன்னா, அல்லது 21ல் இருந்த அலையன்ஸ் எக்ஸப்ட் டிஎம்டிகே, 19 அலையன்ஸுக்கும் 21க்கும் டிஎம்டிகே மட்டும் கூட இல்லை. 24ல் அட்லீஸ்ட் 21 அலையன்ஸ் ஏடிஎம்கே, பிஎம்கே, பிஜேபி, கிருஷ்ணசாமி, நான் இந்த கட்சிகள் எல்லாம், ஜான் பாண்டியன், ஐஜேகே, இந்த கட்சிகள்லாம் குட்டி குட்டி கட்சிகள்லாம் வளரும் கட்சிகள்லாம் ஒன்றா இருந்திருந்தாங்கன்னா 10லேருந்து 12 சீட் ஈஸியாக அடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த வாய்ப்பை அவர் கெடுத்தது அண்ணாமலை தான் கெடுத்தார். தலையில் பிஜேபி மண்ணள்ளி போட்டுக்கிட்டது அண்ணாமலை தான். தான் வளரணும்னு வச்சுட்டு அவர் பண்ணார். அசம்பிளி எலெக்ஷனில் அது இன்னும் தனியாக போனாங்கன்னா அவங்க திமுக தான் லாபம்னு எனக்கு தோணுது. 5 முனை போட்டி வந்ததுன்னா நீங்கள் பிஜேபி ஃபேக்டர் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதிமுக எதிராக போகும். கண்டிப்பாக முஸ்லீம்ஸ் ஓட்டு விழாது. ஆனால் அசம்பிளி எலெக்ஷன் வந்ததுன்னா 21ல் பிஜேபியோட வச்சு தானே அதிமுக 75 சீட்டு ஜெயிச்சது. 66 சீட்டு, கூட்டணி 9 சீட்டு. பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கும் டிஎம்கே அலையன்ஸ்க்கும் 2 லட்சம் தானே வித்தியாசம் மொத்த ஓட்டு. அப்போ எங்கே போச்சு மைனாரிட்டி ஓட்டு? மைனாரிட்டிஸ் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபிக்கு எடுத்து ஓட்டு போடுற மாதிரி அசம்பிளி எலெக்ஷனில் பிஜேபி இருக்க கூட்டணிக்கு எதிராக போட மாட்டாங்க. அதிமுக நிற்கிற இடத்துலலாம் அதிமுக ஓட்டு போடுவான். பிஜேபி நிற்கிற இடத்துல போட மாட்டான். ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகாது, பட் ஜெயிக்கும். அது அண்ணாமலை அவர் வந்து 24ல் கெடுத்து நாசம் பண்ணிட்டார். 26ல் ஒரு 24 மாதிரி பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி வச்சு போனாங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து பெரிய அளவில் அது டிஎம்கேக்கு தான் லாபமாக போய் முடியும். இது பாருங்க, இது வந்து வாக்கு வங்கி அரசியல், பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் தான். 21 அலையன்ஸ் அப்படியே வந்ததுன்னா கண்டிப்பாக 26ல் திமுக சிக்கல், யார் எப்படி போனாலும். 21 அலையன்ஸ் இல்லாமல் 24 அலையன்ஸ் வந்து ப்ளஸ் 7 விஜய் புது பிளேயரும் உள்ளே வரும் பட்சத்தில் வந்துட்டார். டிஎம்கேக்கு தான் அது பெரிய அட்வான்டேஜ். டிஎம்கேக்கு தான் நம்ம சொல்லணும். அந்த 21 அலையன்ஸ் இருந்தால் இப்போது அந்த மாற்றம் வர வாய்ப்பு இருக்குது. எப்போ? 26ல் 26 கண்டிப்பாக மாற்றம் வர வாய்ப்பு இருக்குது. 24ல் இருந்த ஆன்டி மோடி வந்து 26ல் அசம்பிளி எலெக்ஷனில் எதிரொலிக்காது. பிஜேபி இருந்தாலும் ஸ்டாலின் வேணுமா வேணாமான்ற எலெக்ஷன் அது. 24 மோடி வேணுமா வேணாமான்னு போது எல்லாரும் சேர்ந்து குத்திட்டாங்க மோடி வேணான்னு. 26ல் ஸ்டாலின் வேணுமா வேணாமான்னு போது பிஜேபி யார் கூட இருக்குது யார் கூட இல்லைன்றது பிரச்சனையே கிடையாது. ப்ளஸ் நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த்து தான், நம்பர்ஸ் கேம் தான். அது வந்து அலையன்ஸ் வச்சாதாங்க நீங்கள் ஆளும் கட்சியை வீட்டுக்கு அனுப்ப முடியும். 4-5 ஓட்டு உடையுது. 4 உடைஞ்சா கூட அவங்க ஈஸியாக வந்துடுவாங்க. அவங்க ஓட்டு அவங்களுக்கு விழுந்தாலே போதும். பெரிய அளவில் சேதாரம் விஜயால் திமுக வரலன்னா அவங்க வந்துடுவாங்க. ஏடிஎம்கே ஓட்டையும் பெரிய அளவில் விஜய் உடைக்கிறாரு. அவர் எல்லாரும் ஓட்டையும் உடைக்கிறாரு. பிரதானமாக உடைக்கிறது நாம் தமிழர். லிஸ்ட் வைஸ் சொல்கிறதுனா ப்ரியாரிட்டி இது வைஸ் ஃபேக்ட் வைஸ் சொல்கிறதுனா நம்பர் 1 விஜய் நாம் தமிழர், நம்பர் 2 விசிகா, நம்பர் 3 பாமக, நம்பர் 4 பிஜேபி, நம்பர் 5 அதிமுக. இந்த 5 பேர் ஓட்டையும் அவர் உடைக்கிறார். நம்பர் 6 தான் டிஎம்கே. டிஎம்கேக்கும் உடையுது, பட் பெரிய அளவில் உடையில. அவங்க பெரிய அளவுனா இந்த 5 பேர் ஈக்குவலாக அவங்க இது உடையில. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது இத்தனை பேர் உடைஞ்சு அங்கே போராடும் போது யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத சூழல் தான் வர வாய்ப்பு உண்டு. இல்லை, இத்தனை பெரிய கட்சிகள் இருக்கும்போது 2ஆம் இடத்துல விசிகா வைக்கிறீங்க நாம் தமிழர் கட்சிக்கு அடுத்து. ஓட் பேங்க் உடையிறத சொல்கிறேன் நான். நாம் தமிழர் ஓட்டு உடையிற அளவுக்கு விசிகா ஓட்டு உடையில. நாம் தமிழர் ஓட்டு சரிபாதி உடையுது. விசிகா ஓட்டில் ஒரு 30% உடையுது, 30%க்கு மேலேயே உடையுது, 40% வரைக்கும் உடையுது. பாமகவில் குறிப்பிட்ட பர்சன்டேஜ் உடையுது. மற்ற கட்சிகளெல்லாம் எவ்வளோன்னு சொல்ல முடியாது, ஆனால் அங்கேயும் உடையுது. எல்லார் ஓட்டையும் விஜய் உடைக்கிறாருங்க, இன்க்ளூடிங் டிஎம்கே ஓட்டு. எல்லார் ஓட்டும் உடையிறதால திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஓட்டு பெருசாக உடையில, மற்ற ஓட்டெல்லாம் உடையுது, ஆன்டி டிஎம்கே ஓட்டை அவர் உடைக்கிறாரு, நமக்கு லாபம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர் டிஎம்கே ஓட்டையும் உடைக்கிறார். இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. இதை இப்படியே பேசிகிட்டு இருக்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. கடைசி 1 வீக்கில் என்ன வேணால் மாறலாம். 1.5 வருஷம் கட்சியை விஜய் எப்படி நடத்த போகிறாருன்றதை பொறுத்து. சும்மா ஒரு கூட்டம் பேசிட்டு, செயற்குழு பேசிட்டு, அறிக்கை விட்டுட்டு
எந்த போராட்டத்துக்கும் வராமல் தெருவுக்கு வராமல் சினிமாவில் நடிக்க போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு எலெக்ஷனுக்கு 2 மாதம் முன்னால் வந்து ஜெயிச்சு அப்படியே சிஎம்மா உட்காந்துரும். அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அந்த இடத்துக்கு வரதுக்கு ஸ்டாலினுக்கு 50 வருஷம் ஆச்சு. கலைஞருக்கு அந்த இடத்துக்கு வரதுக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சு? நீ தினம் அப்படியே வந்து ஒரு 2 வருஷத்துக்குள்ள அப்படியே சிஎம் ஆகிடுவீங்களா? எப்படி ஆவீங்க? அதனால் அவ்வளோ ஈஸி இல்லை அது. முதல்ல அவர் கட்சி ஆரம்பித்தது பெருசு இல்லைங்க, என்ன அரசியல் பண்ணுறாருன்றது தான் முக்கியம். ஒரு அரசியலுமே பண்ணலையே, சும்மா அறிக்கை யாரோ விடுறாரு, மீடியா கிட்ட பேச மாட்டேன்றாரு, பவுன்சருங்களை சுற்றி வச்சுட்டு வந்தால் அது பேர் அரசியலா? மக்களோட மக்களை எங்கே கலந்தார் அவர் சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் சொல்லும்போது இந்த ஓட்டுகள் உடையுதுன்னு சொன்னீங்கல்ல, ஓட்டு உடையிறது தன் கட்சியின் உள்ள வெறுப்பு காரணமாகவா, இல்லை ஆளும் கட்சி திமுக எதிர்க்க இவங்க சரியான ஆள் இல்லை அதனால இவர்கிட்ட போலாம்ன்ற என்ன பார்க்கல உடையிற ஓட்டா? மக்கள் வந்து 2 பேர்கிட்டையும் சலிப்படைஞ்சிருக்காங்க. திமுக கிட்டையும் சலிப்படைஞ்சிருக்காங்க, 2 திராவிட கட்சிகள் பெரிய கட்சிகள்கிட்ட மக்களுக்கு சலிப்படைஞ்சிருக்காங்க. 2 பேரும் வேணான்னு தான் மக்கள் நினைக்கிறாங்க. அப்படி வேணான்னு நினைக்கும் போது இன்றைக்கி அதிகாரத்தில் இருக்கிறது திமுகன்றதுனால யாருக்கு ஓட்டு போட்டால் திமுக வர முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்க. அதில் பழைய ஆளை நம்ம வேணால் புதுசாக ஒருத்தர் நம்பன்னு போகிறாங்க. முந்தி வந்து திமுக அண்ணா திமுக திமுக அண்ணா திமுகன்னு மாறி மாறி இருந்தது. இன்றைக்கி திமுக மாற்று அண்ணா திமுக இல்லை, இன்னொருத்தர் வந்திருக்காருன்னு போது அவர் பக்கம் ஏன் திரும்பக்கூடாதுன்னு அவங்க போகிறாங்க மக்கள். இது 2 பேர் மேலேயும் மக்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு. இது புதுசாக 18 வயசில் ஒரு இளைஞனோ இளம் பெண்ணோ திமுக அண்ணா திமுக 2 பேரையும் அவன் சத்தியமாக தேர்ந்தெடுக்க மாட்டான். இந்த 2 பேரும் எங்களுக்கு வேணாம், பைனரி பாலிடிக்ஸ் இனிமேல் வேணாம் எங்களுக்கு, இவங்க 2 பேரும் எங்களுக்கு வேணாம், புதுசாக ஒருத்தன் வேணும்னு மக்கள் விரும்புகிறாங்க, புது இளைஞர்கள் இளம் பெண்கள் விரும்புகிறாங்க. அந்த இடத்த இப்போ விஜய் வந்து ஓரளவு இட்டு நிரப்புறாரு. ஆனால் இதை தக்க வைக்கிறது கஷ்டம் இருக்குது. சும்மா ஒரு கூண்டுக்குள்ளே ஒரு கோட்டைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஒரு சிலோன்னு வாங்க அதில் உட்காந்துக்கிட்டு அவர் வந்து பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. கீழே கிரவுண்டில் இறங்கி வரணும், மக்கள்கிட்ட வரணும், மீடியா கிட்ட பேசணும், மக்கள் பிரச்சனைகளுக்காக தெருவில் இறங்கி போராடணும். அதெல்லாம் பண்ணாருன்னா அவருக்கு ஆதரவு கூடும். சும்மா ஒரு அறிக்கை மட்டும் கொடுத்துட்டு போறாருன்னா அது விளங்காது. ஓகே சார், இப்போ அண்ணாமலை திரும்ப நாடு திரும்பும் இந்த சரணத்துல திமுக அதிமுக பேச்சு போர் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் போய்கிட்டு இருக்கு. இவங்க ஏன் இந்த நேரத்தில் இப்படி ஒரு பேச்சுவார்த்தை? காரணம் நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் எதிர் கட்சிகளா, அதனாலதான் நாங்கள் இப்படி போர் பேச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம், நீ வந்தால் எங்களுக்கு ஆளே கிடையாது அப்படின்ற என்ன பாட்டில் இந்த அதுவும் ஒரு காரணமா 2 பேரும் தமிழ்நாட்டை குத்தகை எடுத்திருக்காங்கல்ல, அதனால வந்து எங்களை விட்டு ஆள் இல்லைன்ற மாதிரி அவங்க துணியில பேசுறாங்க. 2 பேரையும் மக்கள் ஒதுக்குனாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நல்லது தான் அது வந்து. ஆனால் எங்கே இருக்குது ஆல்டர்னேட்டிவ்? எங்கே? வேர் இஸ் தி ஆல்டர்னேட்டிவ்? பிஜேபி ஃபேக்டர் அங்கே இருக்கும்போது, மோடி எதிர்ப்பு இருக்கும்போது திமுகக்கான ஆதரவு கூட்டிகிட்டு தான் இருக்குது. அந்த ஆதரவு அவங்களுக்கு தக்க வைக்கப்படுது. அண்ணா திமுக மீது மக்களுக்கோ எதிர்கட்சிகளுக்கோ திமுக கூட்டணி கட்சிகளுக்கோ இன்னமும் நம்பிக்கை வரவில்லை. அதனால் விஜய் மாதிரி புது பிளேயர்ஸ் ரொம்ப அப்படி எட்டி பார்க்குறாங்க. ஓட்டை எந்த அளவுக்கு ஊற்றுவாங்கன்றது நமக்கு தெரியாது. இந்த வார்த்தை போரெல்லாம் 2 பேரும் மக்களை ஏமாத்துறாங்க. மக்கள் பிரச்சனைகளுக்காக பேசவே இல்லை. ஒன்றும் இல்லை, இயக்குநரகம் ஓய்வூதிய இயக்குநரகத்தை மூடினதை பற்றி டாக்டர் ராமதாஸ் தான் பேசுகிறாரு, டிடிவி தினகரன் பேசுகிறாரு, 2 சிறிய கட்சிகள். ஏன் எடப்பாடி பேசவே இல்லை? அவங்க பெயர் வைக்கிறத பற்றி தானே பேசுகிறாங்க. பெயர் வைக்கிறத பற்றி பேசுகிறாங்க. அதுதான் முக்கியம். நேற்று வந்து உதயநிதியை பார்த்து நேற்று பெஞ்ச மழையில் இன்னைக்கு முளைச்ச விஷக்காளான்றார் எடப்பாடி. ஒரு முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் பேசுகிற பேச்சா அது? எவ்வளோ தப்பான தரம் தாழ்ந்த பேச்சு. அது இவர் என்ன பதில் சொல்கிறாரு? வந்து காளான்களை அழிக்க வந்து விஷச்செடிகள்ன்றார் இவர். ஊர்ந்து போன டேபிள் சேருக்கு தான் நம்ம வந்து செலவைக்கணுன்றாரு. இது தனி மனித தாக்குதல். ஸோ 2 பேரும் இந்த தாக்குதலில் ஈடுபடுறது மூலமாக மக்கள் நலனில் 2 பேருக்கும் அக்கறை இல்லைன்றதை காமிச்சுக்கிறாங்க. வலுவான எதிர்கட்சி அதிமுக இல்லைன்றது தான் தமிழ்நாட்டோட சாபக்கேடு. அதுதான் இந்த தமிழ்நாட்டோட மிகப்பெரிய பிரச்சனை. விஜய் அந்த இடத்த இட்டு நிரப்புவாரான்னா அவருக்கு பல பிரச்சனைகளில் கருத்தே இல்லை. இவர் எங்கேருந்து வந்து ஆல்டர்னேட்டிவ் கொடுக்குறதுன்றது தான் பெரிய கேள்வி. இந்த திமுக அதிமுக அப்படின்னாலே உடனே நீங்க வா நான் வா பேசி பார்த்துக்கலாம், யார் சாதனை அதிகமாக பண்ணுன்னு ஒரு யுத்தம் நடத்துறாங்க. இங்கிருந்து எடப்பாடி கூவல் விட்டால் அங்கிருந்து துணை முதல்வர் நான் வருகிறேன் முதல்வருக்கு பதிலாகன்னு சொல்றாரு. ஆனா யாரும் இதுவரைக்கும் எந்த ஒரு மேடையிலும் எதிரெதிரே உட்காந்து பேசி பார்த்ததே இல்லை. இந்த கீரி பாம்பு சண்டை விடுவான்ல, அந்த கதை தான். ரோட்ல கீரி பாம்பு சண்டை விட்டு குடுகுடுப்பக்காரன் விளையாடுவான்ல, அந்த கதை தான் இது. 2 பேரும் மேடையில் ஏறவும் மாட்டாங்க, ஒன்றா சண்டை போடவும் மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இப்படி தான் 50 வருஷமா தமிழ்நாட்டை 2 பேரும் வந்து மாறி மாறி ஏமாத்திட்டு இருக்காங்க. நாங்கள் தான் வருவோம், வேற யாரும் வரக்கூடாது, நான் இல்லைன்னா அவங்க திமுக இல்லைன்னா நான் இல்லைன்னா அண்ணா திமுக அப்படின்னு திமுகவும், நான் இல்லைன்னா திமுக அண்ணா திமுக நினைக்கிற அந்த அராஜக போக்கு மாற்றப்பட வேண்டும். பைனரி பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும். அதுக்கு எங்கேயாவது ஒரு பிகினிங் இருந்ததுன்னா நல்லது. கலகம் பிறந்தாதான் நன்மை பயக்கும். அது ஓரளவுக்கு இன்னைக்கு விஜய் வந்திருக்கிறதால அந்த கலகம் பிறந்திருக்குது. நன்மை விளையுமானா தெரியாது. இன்னும் 1.5 வருஷம் விஜய் தன்னுடைய அரசியலை செப்பனிடலைன்னா, இப்போ இருக்க பாதையில போனாருன்னா அவரால் வந்து திமுகவை ஒருபோதும் வீழ்த்த முடியாது. ஆனால் இந்த கலகத்தால கலகம் பிறந்திருக்கு. கலகம் பிறக்கும் நம்ம மக்கள் விரும்புகிறாங்க. கலகம் பிறந்தாதான் நன்மை பிறக்கும்னு மக்கள் விரும்புகிறாங்க. ஆனால் கலகம் பிறந்த மாதிரி இருக்குது, அது முழு கலகமாக இல்லை. மக்கள்கிட்ட வராமல் அவர் ஒரு ஐவரி டவரில் உட்காந்துக்கிட்டு இருந்தாருன்னா
அவரால் ஒன்றும் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. தேர்தலுக்கு 2 மாதம் முன்னால் வந்து நான் வந்து அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதெல்லாம் இப்போ இருந்தால் நீங்கள் மக்கள்கிட்ட போகணும். 1.5 வருஷம் இருக்குன்னா இப்போ இருந்தால் நீங்கள் மக்கள்கிட்ட போய் நீங்கள் மக்கள்கிட்ட போய் வேலை செய்யணும். அது இல்லாமல் ஒரு அறிக்கையை விட்டுட்டு அது நீங்கள் விடாமல் உங்கள் செயலாளர் தான் விடுவாருன்னா அந்த அரசியல் ரொம்ப நாள் நீடிக்கும். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.